எல்லா புகழும் இறைவனுக்கு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி வந்திருக்கோம். வேளாங்கண்ணியில் வந்து இயேசு உயிர் பிழைத்த நாள் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு நாட்கள் அது வந்து ஒரு வாரத்தில் அந்த ப்ரேயர் வைப்பாங்க. ஆக்சுவலாக சண்டே இப்போது நான் வேளாங்கண்ணி தான் வந்திருக்கேன். இப்போ வேளாங்கண்ணியில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண லாஸ்ட் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். வேளாங்கண்ணியில் ஆக்சுவலாக வண்டி நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லை, அவ்வளோ வண்டிகள் வந்து செம்ம பார்க்கிங்கில் இருக்குது. பார்த்துட்ருக்கேன் நான் நிற்கிறேன், ஃபுல்லாக வண்டியாக இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வண்டி 2 சைடும் போடப்பட்டிருக்கு, பார்த்துருக்கீங்க. வண்டி வந்த மாதிரி இருக்குது, செம்ம பார்க்கிங் இருக்குது. வண்டி நம்ம நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லை, ஒரு லாஸ்ட்டில் நிப்பாட்டிட்டு இப்போ நடந்து வந்துட்டுருக்கேன். நான் வர மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு இருக்காங்க, பார்த்துட்ருக்கோம். போய் ஃபுல்லாக எப்படி இருக்கு பார்ப்போம். அந்த கடல், அந்த வேளாங்கண்ணியோட அழகு, அந்த கோயில் அப்படிலாம் எப்படி இருக்கு பார்ப்போம். தொடர்ந்து ஸ்கிப் பண்ண லாஸ்ட் வீடியோ பாருங்க. வேளாங்கண்ணியில் ஒரு என்ட்ரன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்ருங்க. இதெல்லாம் என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறோம். அதுக்கு உள்ளே நம்ம நுழையும் போது கார் பார்க் பண்ணிட்டு என்ட்ரன்ஸ் இப்போ தான் பார்க்க போகிறோம். அந்த கோயில் அழகாக பார்த்தாவே சூப்பராக இருக்குது. தெரியுதா? ஓகே. பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் அங்கே ஒரு கோபுரம் இருக்கும், அது பார்க்குறதுக்கு செம்ம ஸ்டைலாக இருக்கும். ஜூம் பண்ணி காமிச்சோம் பார்த்தீங்களா. இங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இது இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம இப்படி தான் ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரன்ஸ் உள்ளே போப்போம். இங்கே என்ன போர்டு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். முகப்பில் தான் இருக்கும். ஆக்சுவலாக அப்படியே உள்ளே போயிடலாமா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதே ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஒரு கோபுரம் இருக்கும், பார்க்க சூப்பராக இருக்கும். வாங்க அப்படியே உள்ளே போயிட்டே இருப்போம். என்ட்ரன்ஸ் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக பார்த்துட்டு இருக்கீங்க, இங்கே ப்ரேயர் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இங்கே நிறைய மக்கள் உள்ளே போயிட்டு இருக்காங்க. அப்படியே உள்ளே போய் பார்ப்போம், எப்படின்னு பார்ப்போம். தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வந்துட்டு இருக்கு வேளாங்கண்ணி கோயிலில் வந்து இந்த சைடாக பார்த்தா எவ்வளோ சூப்பராக பாருங்க. அப்புறம் அப்படியே க்ளோஸில் சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா. க்ளோஸில் பார்க்கும்போது அருமையாக இருக்குது. லாங்கில் பார்க்கும்போது இப்போ உள்ளே போயிட்டே இருக்கோம். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணலாம். காம்பவுண்டுக்குள்ளே போயிடலாமா இப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்படியே காம்பவுண்டுக்குள்ளே வந்துட்டாரு. இங்கே ஒரு அழகான சூப்பராக பார்க்கறதுக்கு இந்த லொக்கேஷன் அருமையாக இருக்குது. மேலே ஏறி போய் தான் உள்ளே பார்த்துருக்கேன், சூப்பராக இருக்கும். க்ளோஸில் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பில்டிங் பார்த்தாவே ஏதோ ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரான்ஸில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஆக்சுவலாக இது வழியாக தான் உள்ளே போனேன். உள்ளே போய் ஏறி போனால் உள்ளே நிறையா விஷயங்கள்லாம் போய் சொல்லுவாங்க, எல்லாமே இருக்கும். இப்படிலாம் பார்த்துருக்காம போகாதுங்க. வாங்க உள்ளே போவோம். ப்ரேயர் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் உள்ளே போகிறாங்க, வராங்க. நம்ம உள்ளே போய் பார்க்கலாமா அப்படின்னு தெரில. நம்ம வந்து பீச்சு எல்லாம் எப்படி யூஸ்ஃபுல்லாக காமிப்போம். உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரேயர் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக 7:30 சொல்கிறேன், 7:30 சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். சூப்பராக இருக்குது லொக்கேஷன். ஒரு ஃப்ரான்ஸில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் போயிட்டுருக்கு. பாருங்களேன், அந்த மேலேருந்து இங்கேருந்து ஒரு லாங் வியூவில் பார்க்கும்போது சூப்பராக இருக்கா, பக்காவாக இருக்குது. நான் வந்துட்டுருக்கேன். அப்படியே ஒரு க்ளோஸ் கேமராவில் காமிக்கிறேன். இங்கேன்னு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபுல் ஃப்ரேமு மேலே பற்றி கோபுரம், கீழே எப்படி ஆகுது. நம்ம அப்படியே ஃப்ரெண்டில் போவோம். இந்த முன்னாடி இந்த கூரை இருக்காது, நிறையா ஒரு ரோடு மாதிரி போட்டிருக்காங்களா, முன்னாடி கிடையாது நான் வரும்போது. ஆக்சுவலாக இப்போ அது சூப்பராக பார்க்கறதுக்கு. இங்கே வந்து உங்களை லாங்கில் காமிக்கும் போது சூப்பராக இருக்குது. அங்கே இருக்கிற கோபுரம் மாதிரியே இங்கேயும் ஒரு வாசல் இருக்குது, நுழைவாசல். ஓகேவா, ஃப்ரெண்டில் உள்ளது அங்கே இருக்குது. நான் லாங்லேருந்து பார்க்குற ஒரு அழகே அழகுதாங்க, சூப்பராக இருக்குது. நம்ம அந்த ஃப்ரெண்டு வாசல் பார்த்தோம், அதே மாதிரி இங்கே ஒரு வாசல் இருக்குது, அங்கே ஒரு வாசல் இருக்குது பார்த்தீங்களா. அதேமாதிரி இங்கே ஒரு வாசல் இருக்குது, கொடுக்கப்பட்டிருக்கு. பார்க்க சூப்பராக இருக்குது. இதுலேயும் வந்து நிறைய பேர் உள்ளேருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ப்ரேயர் முடிச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஃப்ரெண்டில் போய் பார்ப்போம். ஆக்டர் விஜய் வந்தாலும் அங்கே தான் வருவார். ஆக்சுவலாக இங்கே வருவாங்க. நாங்கள் ஜிப்சி படம் ஷூட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்னொரு படம் நடிச்சிருக்கேன். படமே எனக்கு தெரியல, அந்த படத்தை நான் நடிச்சிருக்கேன். பட் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இங்கேருந்து பாருங்கள், சூப்பராக பார்க்குறதுக்கு. நம்ம அப்படியே ஃப்ரெண்டில் அழகு தான். வேளாங்கண்ணி தான். லாங்கில் பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த ஃப்ரெண்டு பொசிஷன் இதாக இருக்குது. நான் லாங்லேருந்து உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக பார்க்க முடியுமா அப்படின்னு தெரியல. வாங்க ஃப்ரெண்டில் வந்து ஃப்ரெண்டு பொசிஷன் அப்படி காமிக்கிறேன். பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு ஃப்ரான்ஸில் இருக்க மாதிரி இருக்குது. அருமையான பொசிஷன் இருக்குது. கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பொசிஷன் பார்க்கணுங்க, சூப்பராக இருக்குது. நான் காமிச்சிட்ருக்கேன். அது லாங்லேருந்து காமிப்போம். ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து இவ்வளோ காமிக்கிறோம். அங்கே போய் காமிப்போம். நிழல் பந்த மாதிரி போட்டிருக்காங்க, பார்க்க சூப்பராக இருக்குது. இப்போ எல்லாருமே ஆக்சுவலாக செல்ஃபி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க, பார்த்துட்ருக்கோம். இங்கேருந்து காமிப்போம். அவர் அழகாக இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம ஒரு ஃப்ரான்ஸ்க்கு வந்த மாதிரி முகப்பை பார்த்துட்டு நானும் ஒரு 2-3 பேர் என்கிட்ட வந்து செல்ஃபி எடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சேனலில். இந்த வேளாங்கண்ணி தான் இருக்கும். ஆக்சுவலாக பாருங்க, ஒரு அழகை பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன அழகை பார்க்காதீங்க, வேளாங்கண்ணி கோபுரம் அவ்வளோ சூப்பராக இருக்குது.
இங்கே மக்கள் வந்து ஒரு பந்த போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக செம கூட்டமாக இருக்குது. இது வந்து பீச்சுக்கு போகிற வழி அப்படி தான் போகணும். ஆக்சுவலாக அழகாக இருக்கேன். என்ட்ரன்ஸ் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம அப்படியே ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துகிட்டு திரும்பி நம்ம வந்து பீச்சுக்கு போய் காமிச்சிடலாம். வேளாங்கண்ணி பார்த்துட்ருக்கீங்க. சூப்பராக இருக்கா, க்ரௌடாக இருக்குங்க. நம்ம சண்டே வந்திருக்கேன். சண்டே வந்தோன்னா செம்ம க்ரௌடாக இருக்குது. இதுதான் பீச்சுக்கு போகிற வழி. ஆக்சுவலாக அதையும் பார்த்துருக்கோம். இருக்குது செம்ம ஃபேமஸாக இருக்குது பார்க்கறதுக்கு. அவ்வளோ கூட்டமாக இருக்குது. இங்கேருந்து பாருங்கள் வேளாங்கண்ணி சூப்பராக இருக்கா. ஆஹா சூப்பர். இதுக்கிட்ட இதுவும் சூப்பராக இருக்குது. இதுவும் ஜூம் பண்ணி காமிக்கலாம் போய் பாருங்கள். ஓகேவா பார்த்துட்டு இருக்கீங்க. இதுதான் பீச்சுக்கு போகிற வழிகள். ஓகேவா இங்கே பூலாம் வச்சு விற்றுட்டு இருக்காங்க பார்த்துட்ருக்கோம். நிறையா ஃப்ளவர்ஸ் இருக்குது. இங்கே வந்து தாயிட்டு மணி இந்த மாதிரிலாம் இருக்குது. இது வந்து ஒரு பஜார். ஆக்சுவலாக இது வந்து எங்கள் மாமா கூட கடை வச்சுருக்காங்க. இப்போ எந்த கடைன்னு தெரியல, அப்படி வந்திருந்தோம். இங்கே வந்து ஃபுல்லாக ஒரு டாய்ஸ் கடை வச்சுருக்காங்க மாமா. ஓகேவா இங்கே லாங்கில் போவோம். எல்லாங்க சூப்பராக இருக்குங்க. நம்ம இப்படியே பார்த்துட்டே போவோம். உள்ள செம க்ரௌடாக இருக்குது, கூட்டமாகவும் இருக்குது. இங்கே நிறையா இயேசுநாதர் லேட்டஸ்ட் சாங்ஸ் இருக்கும். அதை நம்ம வாங்கி நம்மளும் வந்து இயேசுநாதர் பாடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை, நான் உங்களை ஆக்டிவ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஹோட்டல்ஸ் இருக்குது, சின்ன பொட்டி கடை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா சொன்ன மாதிரி டாய்ஸ் கடை நிறையா இருக்குது. இந்த காம்ப்ளெக்ஸ்ல தான் அவரை பார்த்து நேரம் இருக்குது. ஆக்சுவலாக அப்படியே பார்த்துட்டே போவோம். கடல்கிட்ட போயிடுவோம். ஓகேவா கடல் போயிட்டுருக்கோம். கடல்கிட்ட போவோம் காமிக்கிறேன். தொடர்ந்து கடைகள் தான் இருக்குது. இங்கே பாருங்க கடை இருக்குது, இங்கே கடை இருக்குது. நான் தொடர்ந்து காமிக்கிறேன். தொடர்ந்து ஸ்கிப் லாஸ்ட் கடையெல்லாம் சைடாக ஃபுல்லாக கடையை தான் இருக்குது. சைடு கடையாக இருக்குது. இங்கே முக்கியமாக நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபர் கடை பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே பாருங்களா இந்த இடத்துல காமிச்சிருக்கேன்னா இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக ஓகேவா சூப்பராக இருக்கும். நம்ம வேளாங்கண்ணி மாதா கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபோட்டோ ஸ்டூடியோ ஃபுல்லாக டீ கடை, இட்லி கடை இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு ஃபிஷ் கடை இங்கே ஃபேமஸாக இருக்கும். அதையும் பார்க்குறோம். பரோட்டா அப்படியே பறக்கும், அதையும் பார்ப்போம். இந்த ஃபாரின் ஃபுட்ஸ் ஜாமான் தான் இருக்கும். எல்லாம் வாங்கி போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிப்பிலேயே அழகான முறையில் எல்லாமே வச்சுக்கிறாங்க. சிப்பிலே இருக்குது பார்க்குறீங்க. சூப்பருங்க. அப்படியே நிறையா இருக்குங்க. பொரி கடை இங்கே மெயினாக பொரி வந்து என்ன இங்கே பார்க்கலாம். இதெல்லாம் டாய்ஸ் தான். ஆக்சுவலாக அப்படியே கடலுக்குள்ளே போகிறோம். கடல் அங்கே தெரியுது பாருங்க. வாங்க போவோம். வேளாங்கண்ணியில் படம் நடிச்சிருக்கேன். படம் பேர் தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கீங்க. சொல்லிடுறேன். கடுகுங்கிற ஒரு படத்தில் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இங்கே தான் எடுத்தாங்க. ஆக்சுவலாக அந்த படத்தில் ப்ரொடியூசரும் இங்கே தான். அந்த லாஸ்ட்டில் உங்களுக்கு தெரியுது, ஒரு லாஸ்ட்டில் ஒரு மண்டபம் வரும். அப்புறம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலாக ஓகேவா அந்த இருக்கு பாருங்க லாஸ்ட்டில். அது மேலே தான் வந்து சரக்கு அடிக்கிற மாதிரி ஒரு சீன்ஸ் இருந்திருக்கும் படத்தில். படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இங்கே ஒரு மீன் மார்க்கெட் சீன்லாம் இங்கே தான் பண்ணியிருந்தோம். நிழல் கூடை எங்கே பார்த்தாலும் காரைக்காலில் போட்டுட்ருக்காங்க. அதேமாதிரி வேளாங்கண்ணில் பார்த்தீங்கன்னா இந்த பீச்சுக்கு போகிறதுக்கான நிழல் கூடை போடப்பட்டிருக்கு. சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம வேளாங்கண்ணி லாஸ்ட்டில் அந்த சர்ச்சு பார்த்துருக்கீங்க. அந்த ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா அந்த நேராக இங்கே பீச்சுக்கு தான் போகிற மாதிரி இருக்குது. நம்ம பீச்சு உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிட்டு தான் போவோம். அதுக்கு தொடர்ந்தும் வந்து நிறையா சிலைகள்லாம் கடைகள்லாம் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு சூப்பரான ஒரு வடை கடை வந்து சுட வடை போட்டுட்டு பார்த்துட்ருக்கோம். அருமையாக இருக்குங்க. ஃபுல்லாக போகாமல் ஸ்கிப் பண்ணால் போங்க. கடலுக்கு நெருங்கிட்டு லாஸ்ட்டில் தான் கடல் இருக்குது. ஆனால் இணலில் நடந்து போகிற மாதிரி ஒரு ஃபீலாகவே இருக்குது. ஆக்சுவலாக சுற்றி நமக்கு வந்து மேலே வந்து இணல் போடுறதுக்காக போட்டிருக்காங்க. இந்த கடையை சூப்பராக இருக்குது. எல்லா ஜாமானுமே கடல் போல் இருக்குது. எல்லா ஜாமானுமே எது வேணால் வாங்கிக்கலாம் உங்களுக்கு. கண்ணாடிலாம் இங்கே சூப்பராக இருக்குங்க. வரும்போது நம்ம நிறையா பர்ச்சேஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க. இங்கே நெருங்கியாச்சு. நெருங்கிட்டோம். ஆக்சுவலாக இங்கே சூப்பராக கடை இருக்குது. பீச் நெருங்கியாச்சு. இதுக்கிட்ட தான் உங்களுக்கு நிறைய பாட்டெலாம் போடுறது. காப்பரேட் பண்ணுறோம். ரேமா போயிடலாம். கடல்கிட்ட நெருங்கியாச்சு. இங்கே தாங்க பரோட்டா போடுவாங்க. ஃபிஷ்லாம் இங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க. இப்போ தொடச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். உள்ளே அவ்வளோ சுத்தமாக இருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப தொடச்சிட்டு இருக்காங்க. இங்கே தான் வந்து இந்த ஃபிஷ் இருக்கும். கடலில் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கடலில் வந்து இப்போ என்ன அதில் ஒரு பெருசாக இருக்குன்னா இப்போ ஒரு கல் போட்டிருக்காங்க ஃப்ரெண்டில். அது சூப்பராக இருக்குது. காரைக்காலில் இருக்கிற மாதிரி ஒரு கல் போட்டிருக்காங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு அருமையான ஒரு இதாக இருக்குது. பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நான் காமிச்சின்னா அந்த பீச்சில் நான் நடிச்சு அந்த இடம் அங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் பீச்சை பாருங்கள் எப்படி இருக்கு சொல்லிட்டு சூப்பராக இருக்கா. ஓகே ஜூம் பண்ணி காமிக்கிறேன். எல்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க பார்த்துட்ருக்கோம். சூப்பருங்க. இதுக்குள்ளே வந்தோடனே கடல் சூப்பராக இருக்குது. நான் வந்து வேளாங்கண்ணிக்கு வந்த போதெல்லாம் இந்த மாதிரி கல் கொட்டிருக்க மாட்டாங்க. இப்போ சூப்பராக கல் கொட்டியிருக்காங்க. இது வந்து அலைகளை தடுக்கிறதுக்குரிய விதமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே நிறைய ரொம்ப பேர் குளிச்சுட்டு இருக்காங்க பார்த்துட்ருக்கோம். நம்ம குளிக்கிறது நம்ம வீடியோஸ் எடுக்கக்கூடாது. லாங்லாம் காமிக்கிறோம். எல்லாம் என்ஜாய்மெண்ட்டாக குளிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நீங்களும் வேளாங்கண்ணி வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க.
தட்டி விட்டுருங்க. கண்டிப்பாக தட்டி விட்டுருங்க. பில் ஐக்கனை அமுக்குங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பில் ஐக்கனை பண்ண மாட்டேங்க. ஆக்சுவலாக பில் ஐக்கனை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ரொம்ப சரியான வெயிலாக இருக்குங்க. ஏசிலேயே இருந்தோமா, பயங்கரமாக ஏசியாக இருக்குது. நம்ம இணலுக்கு வந்துடலாம். ஓகேவா? நம்மளே இருட்டாகிட்டோம். ஓகேவா? ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நிழல் குறை போட்டிருக்காங்க. நிழலாக இருக்குது. அது ஒரு ஹாப்பி தான். ஓரத்தில் ஒரு சின்ன சில்லுன்னு ஒரு காத்தடிக்கு சூப்பராக இருக்குது. வேளாங்கண்ணி தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க, ஃபேமிலிஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வேளாங்கண்ணிக்கு போது வந்தவங்க நிறைய வந்திருப்பீங்க. வரலன்னா கண்டிப்பாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ கூட்டங்கள் வந்து நார்மலாக தான் இருக்குது, ரொம்ப ஒன்று சொல்ல முடியாது, அவ்வளோவா இல்லை. சூப்பராக இருக்குது. வேளாங்கண்ணி ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்குங்க. ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பில் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த லைக்ஸ் இருக்கும், முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஹைப் இருக்கும், ஹைப் பண்ணி விடுங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒன்று ஸ்பெஷல் தேங்க்ஸ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட்டாக ஒரு அமௌண்ட் அனுப்பணும், அமௌண்ட் அனுப்பலாம். சூப்பர் தேங்க்ஸ் இருக்கும். கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலிஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய் பாய் பாய். நம்ம கடலில் போய் லைட்டாக ஒரு கிளியில் கொண்டு வரலாம். ஓகே, பாய். வேளாங்கண்ணி வந்தாச்சு. வேளாங்கண்ணி வந்தாவே நம்ம வந்து சூப்பராக நமக்கு வந்து ஒரு டைரக்ஷனுக்கு என்ன நமக்கு தேவை, நம்மளை என்ன பாதுகாக்கும். நம்ம படம் எடுக்கும்போது ஃபுல்லாக வெயிலில் இருக்கும். அப்போ நம்மளை பாதுகாக்கிறது வந்து ஒரு ஃபேஷை வந்து பாதுகாக்கணும்னா கண்டிப்பாக ஒரு தொப்பி தேவை. அதாவது நம்ம தொப்பி வாங்கியாச்சு. நம்ம டைரக்ஷன் பண்ண மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நம்ம பைக்கில் போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நான் வேளாங்கண்ணியில் தான் இருக்கிறேன். ஆக்சுவலாக வெளியில் என்ன வெயில் அடிக்கிறதுல எனக்கு வெயில் அடிக்கல, கண்ணாடி போட்டுருங்க. அது இல்லாமல் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது. நடந்து போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப்பாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோவில் போயிட்டு வந்தாச்சு. தொப்பியும் வாங்கியாச்சு. வேளாங்கண்ணி விட்டு திரும்பி நம்ம போகிறோம். ஓகேவா? கார் கிட்ட போகிறோம். போயிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய் கைஸ், நான் உங்கள் ஆயிட்டு இஸ்மாயில். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் வந்து ஒரு ஸ்டைலாக ஆகிட்டோம். ஓகேவா? வந்தோம், எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஆக்சுவலாக வேளாங்கண்ணிக்கு வந்தோம். வேளாங்கண்ணி செம்ம வெயிலுங்க. கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு லொக்கேஷன் பார்க்க வந்தோம். அப்படியே நம்ம வந்து தொப்பி வாங்கிடுச்சு. பார்க்குறது சூப்பராக இருக்குது. வேளாங்கண்ணிக்கு தான் இருந்துட்டு இருக்கேன். அவ்வளோ அருமையாக இருக்குது. வேளாங்கண்ணி வந்து காலையிலேயே ஒரு சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு டே. என்ன சொல்லுவாங்கன்னா இயேசுநாதர் உயிர் பிழைத்த நாள் அப்படின்வாங்க. அந்த டேஸ் தான் இது. நாங்கள் வந்திருக்கோம், பாட்டு பாடிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சூப்பரான வேளாங்கண்ணி தான் இருக்கேன். அருமையாக இருக்குது, பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அந்த பிடிச்ச விஷயம் இங்கே ஒன்று இருக்குது, அதையும் பார்க்க போகிறோம். பிடிச்சிவோமா? ஆனால் இந்த லெமன் சோடா கொடுங்க, மாய்க்கிறதுக்கு போகிற மாதிரி. என்ன சோடா? சால்ட்டு. சால்ட்டு சொல்லிடுச்சு. அண்ணன் வந்து போட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்தீங்கன்னா அண்ணன்கிட்ட வந்து கொடுங்க. ஃப்ரெண்டில் காமிக்கிறேன், அண்ணனை காமிச்சிடுவோம். நம்ம ஜூஸ் குடிக்க போகிறோம். வெயில் பயங்கரமாக இருக்குது. வேளாங்கண்ணிக்கிட்ட தான் இருக்கிறோம். கண்டிப்பாக அண்ணன் ஜூஸ் போட போகிறாங்க, அதையும் பார்க்கலாமா? வந்த அண்ணன்ட்ட ஒரு வேளாங்கண்ணிக்கு ஃபஸ்ட்டு முன்னாடியே நமக்கு இந்த கடை தான். இன்னும் 2 கடை இருக்குது. ஆனால் ஜூஸ் கடை வந்து இதுதான் இருக்குது. டீ நமக்கு பிடிக்காது. அந்த டீ கடை இருக்குது, எங்கே இருக்குது. இங்கே வந்து ஜூஸாக ஷால்டாக போட்டு ஒரு லெமன் கேட்டுருக்கோம், குடிக்க போகிறோம். அண்ணன் போட்டுட்ருக்காங்க, பார்த்துட்ருக்கோம். சூப்பராக நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சோடாவா சாவனப்பே மூவ் பண்ணிட்டாரு. ஃபுல்லாக கலக்கெல்லாம் கலக்கி வச்சு வர தள்ளியாச்சு. நம்ம குடிக்க போகிறோம். வேளாங்கண்ணிக்கு வந்தாச்சு. சொன்ன மாதிரியே ஜூஸ் ஆர்டர் பண்ணியாச்சு. என்னதான் வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் ஜூஸ் குடித்தாலும் இங்கே வந்து இந்த சால்ட்டோடு குடித்தா சூப்பராக இருக்கும். என்ன பண்ணீங்கன்னா ஐஸ்ண்ணா ஐஸ் கேட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐஸ் போட்டாங்க. ஐஸ் உள்ள கிடைக்கும். வீட்டில் அவர் மதியானம் வர வீட்டில் விடுங்க, நான் போன் எடுத்து கேட்குறேன். அடுத்து மெங்க இருந்தோம். லாஸ்ட்டில் ஒரு கட்டி வருது. கயிறு கொண்டு போங்க. சூப்பர். கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருங்க. எல்லா போலும் இருங்க.